வணக்கம். தேனி சமையல்ல நம்ம இன்னைக்கு கேப்பை ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரத்துலயும் ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடிய ஒரு டிஷ். இது செய்யறதுக்கு 1 கப் கேப்பை மாவு எடுத்து வச்சிருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது போக முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை இதை விட அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்று சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா மாவு எல்லாமே நல்லா ஈரமாயிரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு அதோட நல்லெண்ணெய் சேர்த்து பிசைய போகிறோம். மாவு எல்லாமே ஈரமாயிருச்சு. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்படி பிசையும் போது இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சத்து நிறைஞ்சதாக இருக்கும். அதே சமயம் கையில் ஒட்டாமையும் வரும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கேப்பை ரொட்டி போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு தோசைக்கல்ல நல்லா சுட வச்சுருவோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் அதை தடவி விட்டுருவோம். அடுப்பை சிம்மர்லேயே வச்சுக்கோங்க. மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு உள்ளங்கையில் எண்ணெய் தடவி அதை நல்லா தட்டையாக தட்டி அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வச்சு இன்னும் நல்லா தட்டையாக்கி விட்டுருங்க. மாவு தடிமனாக இருந்தால் சரியாக வேகாது. அடுப்பை சிம்மர்லேயே வச்சுக்கோங்க. டைரெக்டாகவும் நம்ம தோசைக்கல்லே வச்சும் தட்டலாம். இப்போ 2 அல்லது 3 நம்ம தோசைக்கல்லை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா தீயை கூட்டி வைக்கணும். தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும். இப்போ நம்ம ஒரு 3 இது தட்டியாச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடணும். முதலையே திருப்பினோம்னா உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடணும். போட்டுட்டு நல்லா அமுக்கி விடணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்கிறத உறுதி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ எனக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கேப்பை ரொட்டிகளை எடுத்துடுறேன். டைரெக்டாக தோசைக்கல்லை வச்சு தட்டை யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதில் முதல்ல தட்டிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் தோசைக்கல்லை வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டும் போது ரொம்ப நல்லா தட்டையாகவும் தட்ட முடியும். இப்போ நான் பாக்கி 3 இதை இந்த மாதிரி தட்டி போடுறேன். கேப்பை ரொட்டி வந்து மிகவும் சத்தானது. இதை வந்து நம்ம வெறும் தேங்காய் சட்னி வச்சே சாப்பிடலாம். நினச்சோடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.